guys, welcome back to Twisty Story. 3 மாசம் கழிச்சு இந்த சேனல்ல வீடியோ போறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு 2000 லைக் மட்டும் இந்த வீடியோ கொடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க நண்பரை பத்தி ஒரே வரியில தான ஒன்னு சொல்லுங்க. அவன் பைத்தியங்க. வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனவனும் ஒருத்தன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிச்சிருக்குதுங்க அந்த பாட்டு. இத்தனோட சந்துள்ள எப்படி டிவி பாருன்னு பார்த்தா பெட்ரோல் போறத விட சாதாரணமா போட மாட்டாரு, ஸ்டைலா தான் போடுவாரு. சாமி வந்த மாதிரி பாட்டி ஏமாத்தலான்னு பாக்க பாட்டி சாப்பிடுறதுக்கு ஒழுங்கா அதான் நரம்பு தளர்ச்சி. கரப்பாம்பூச்சி எடுத்து போய் கையில கொடுக்க அவங்களும் கப்புன்னு வாய்க்குள்ள போட்டு பதற வேணாம் அது வெறும் பேரிச்சம்பழம் தான். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அவன் சட்டையை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறான். மின்னல் வேகத்துல மாப்பிள வேலை செய்யறாருங்க. இப்படி ஒரு டீச்சர் இருந்தாருன்னா நான் நேரத்துக்கு அமெரிக்காவை தாண்டி போயிருப்பேன். இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய ஸ்கூல்ல எடுத்த போட்டோவை அனுப்ப முதல்ல திட்டிட்டு பதிலே அனுப்புறாங்க. பாருடா இதுல தான்டா இருக்கு லூசு, கிளாஸ்ல போன் வச்சிருந்தே நீ போன் வச்சு போட்டோ வேற எடுக்கிறியா, அது எனக்கே அனுப்புற. அடிதாசுக்கு ஏதோ ஒரு எழுத்து இழுத்துன்னு போயிருச்சு அதுக்கு திட்டுறத. டெய்லரிங் வேலை செய்யும் போதே சைடு பிசினஸ்ங்க மில்க் ஷேக் போடுறது. மாப்பிள்ளையும் பொண்ணு வரும்போது தாங்க அவங்க அரிக்காலை நட்டுங்கிறாங்க. கழகத்துக்காக பணி ஆற்ற போறீங்களா? ஓட்டர் ஐடி இருக்குதா? சரி ஆட்டுருங்க. இந்த கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன், இந்த கட்சிக்கு உழைக்க நான் கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன். நம்ம அடிங்க நல்லா அடிங்கண்ணா, அடிங்க என்ன அடிங்க என்ன அடி இந்தாங்க நீங்களே அடிங்க. சார் அந்த குலோப் ஜாமுன் போய் சாப்பிட்டு வாங்க சார், அடுத்து தரேன்னு. ஆப்பாயில் போட போக உப்பு போட்டு பெப்பர் கொஞ்சம் கூட கொட்டிட்டாரு. சரி பெப்பர் அதுல இருந்து எடுக்கிறதுக்கு மிஷினை கொண்டு வர. பேட்டரி வண்டிக்கு பெட்ரோல் போறதுக்கு லைன்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் டேஞ்சர் தாங்க அந்த பையன், ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டான். அது அதிரசம் சுடும் போது கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருச்சு போல. பணத்தை எண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்றதுல எடை கணக்கு தான் எல்லாமே. என்னங்க மண்டையில நாத்து நட்டு பாதி பயிரே வந்துருச்சு, அறுவடை என்னைக்கு சார்? வண்டியை முடுக்கிற மாதிரி திருப்புலி கேட்டா என்ன நீ குண்டு ஊசி கூட முடுக்காது போலது. வெள்ளம் கிடையாது, சுனாமியே வந்தாலும் இந்த வண்டி தப்பிக்கிறதுக்கு அதுல டெக்னிக் இருக்கு. நீங்க சப்பாத்தியை தூக்கி போடும்போது ஏதோ விழுந்ததுங்க. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாத போது நம்ம எப்படிங்க யூகிக்கிறது? அந்த டெம்போ முன்னாடி போடாம இந்த அக்கா ஆரன் அடிச்சுட்டே போவா, இவங்கள முன்னாடி விட்டுட்டு. பெயிண்டுக்காரர் வீடுன்னு தெரிய வேணாமா ஊருக்குள்ளார? அவங்க பர்கரை வச்சு சுத்தனா பேக்கிங் ஆகுது, நான் சுத்தனா மட்டும் ஏன் அப்படி? காஃபிக்குள்ள கையை விட்டு கொடுத்ததுக்கு திட்டு வாங்கணும் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு 36 டைல்ஸ் பேத்துட்டானு. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும்? இப்படி நைஸா எடுத்தா வந்துட போகுது. மேடம் டோர் டெலிவரி கேட்டிருந்தீங்களா? வந்துட்டேன். இது வரைக்கும் யாருமே பண்ணாத சாதனையை அவர் பண்ணிருக்கிறாரு, எப்படின்னே தெரியல. எந்த புறாவும் வந்து அசம்பாவிதம் பண்ணிடக்கூடாதுன்ட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டாலே ஒரு 999 ரீல்ஸ் போட்டுறாருங்க. செருப்பை வெட்டி சார்ஜரை சொருகிறாரு. என்ன பண்றாங்கன்னு உத்து நோக்கி கவனிச்சா
வண்டி யாரும் திருடிட கூடாதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப் போட்டிருக்கிறாரு. எடிட்டர் மட்டும் மாப்பிள்ளை கிட்ட தனியா மாட்டினாரு, காலிதான் புறா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. என்னாச்சு? மாடர்ன் போனுங்க, அவங்களுக்கு மட்டும் ஜூம் டெக்னிக் வச்சிருக்காங்க. பப்ளிக் பிளேஸ்ல சார்ஜர் சொருற மாதிரியே ஜெராக்ஸ் எடுத்து போயிட்டு செவுத்துல ஓட்டிற. பட்டரை வெட்டி சமைக்கிறதுக்கு டென்னிஸ் பேட்டை தூக்கிட்டு வந்தவங்க நான் இங்க தாங்க பாக்குறேன். நாங்க எந்த பக்கம் திறந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள போக முடியும் போலயே. உங்களுக்கு பிடிக்காதவங்க போன் பண்ணாங்கன்னா எப்படி தவிர்க்கிறதுன்னு உங்ககிட்ட கத்துக்கணும். आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है. ஐபோன் தாங்க, பிளே ஸ்டோர்ல பிளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ண ஐபோன். என்ன ஈடுபாடோட வேலை செய்றார் தெரியுங்களா அவரு? இப்படி ஒரு டிசைனான ட்ரெஸ் யாரு போடுறான்னு தான் தெரியல. நாங்க கஷ்டப்பட்டு கேமரா கட்டெல்லாம் தூக்கிட்டு போனா அவர் ஸ்லேட்டை தூக்கிட்டு வந்துடுறாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்குனா தண்ணி டேங்க்ல வர மாதிரி வருது தண்ணி. ஆல்ரெடி வெட்டி தேய்ச்சி வச்ச முடியும் இன்னும் வெட்டுன்னு சொல்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல. போன் கவரை மனைவிக்கு கிஃப்ட் பண்ண, அதுவும் பத்தாத சைஸ்ல, அவ்வளவு சந்தோஷம். ஆனா ரியல் ட்விஸ்ட் அடுத்துதான். இப்படி மரியாதையோட கொண்டு வந்து கொடுக்கும் போது என்னன்னு சொல்லி கொடுக்கணுங்க. நீங்க யாரோட வேலையை போக போது அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி ட்ரோன் ஷாட்ல வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா ஒருத்தன் கல்ல விட்டு அடிக்கிறான். என்ன உபசரி பண்றீங்க? மொய்க்கு வர கொடுத்தாதான் சாப்பத்துக்கு தட்டே கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்வருங்க, எப்படி சொல்றேன்னா கேக் இருக்குது ஆனா இல்ல. அண்ணாச்சி பழமும் அதே கேஸ் தான். அப்படியே ஒருத்தங்க லெஃப்ட் ஒருத்தங்க ரைட் போக சொன்னா குறுக்கல யாருங்க அவரு? சவாரி போறதுக்கு நீங்க வேற எதனா வண்டி கேளுங்க, இதே கேக்குறது. முத வந்தவர் லைட்டா குத்தி 300 வர, ரெண்டாவது வந்தவர் வெயிட்டா குத்தி 800 வர, மூணாவது ஒருத்தர் பூமா. ஓகே, அது என்ன உப்புமா? ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நாங்க படுற அவஸ்தை இருக்குது. என்ன இது? நீங்க என்ன சில்வர் பிளே பட்டு மரத்துல கொடுக்கறது, அவர் ஸ்டீல்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்லாதப்பட்டவங்களுக்காக காசு வாங்குறோம். ஒரு 5 ரூபா இருந்தா கூட ஜிபே பண்ணி விடுங்களேன். 5G ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுக்காக 22 GB அவதார் படம் தேவைங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்பீக்கர் வர அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க நீங்க? யாராவது டான்ஸ் ஆடும்போது குறுக்குல பட்டாசு விட்டு விளாடுறது? பிறந்தநாள் அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு போனா பேய் வந்துச்சு நினைச்சு கத்துறாங்க. புடிச்சாதான் அடுத்து எனக்கு கல்யாணம், கையை கட்டிட்டு நிப்போம் பாரு. நானு ஏங்க பிர்கன் ஸ்டாக்கோ புர்கன் ஸ்டாக்கோ எவ்வளவு வாங்கினீங்க? 4500. 450 ஸ்டுடியோ. அங்க ஆடுறதுல கூடுற கூட்டத்தோட இவர் பக்கத்துல தான் அதிக கூட்டம். அவர் வந்த வேகம், போட்ட பாட்டு, போட்ட சைன் எல்லாம் பார்த்தா ஷோரூம் வாங்க போறாருன்னு நினைச்சேன். இந்த குடும்பத்தை கூட்டு உட்கார வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருக்குமே. நல்லா போய்கிட்டு இருக்கவர் திடீர்னு லெஃப்ட் பூந்து போயிடுறாரு. ஸ்டார்பக்ஸ் காபி 35 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டு வாங்க போவேன். எப்படி ஒரு திருட்ட உங்க வாழ்நாளே பார்த்துருக்க முடியாதுங்க. ஸ்ப்ரிங் பெட்னு வாங்கின, ஸ்ப்ரிங் இருக்குது, பெட்டை காணலாம்.
வீடியோட கடைசி வந்துடும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.